ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பைஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்செட்டுன்ற கான்செப்டை நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அப்செட்டுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்செட்னா என்னென்னா, ஒரு டேபிள் இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டேபிள்ஸ் இருக்கும். ஒன்று சோர்ஸ் டேபிள் இருக்கும், தென் டார்கெட் டேபிள் இருக்கும். இப்போ என்னென்னா, இந்த சோர்ஸ் டேபிளில் இருக்க ஐடியும் டார்கெட் டேபிளில் இருக்கிற ஐடியும், அதாவது இங்கே ஒரு ஐடி இருக்குது, ஐடி காலம்னு ஒரு காலம் இருக்குது. ஓகே, சிமிலர் வே எனக்கு டார்கெட் டேபிள் என்ன இருக்குது, ஐடி காலம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இந்த 2 காலமும் மேட்ச் ஆச்சு, அதாவது இந்த 2 ஐடியும் எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், அப்டேட் பண்ண சொல்லுவேன். ஸோ வென் போத்த காலம் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா, காலமோட வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா அப்டேட் பண்ண சொல்லிடுவேன், ஆர்எல்ஸ் இன்செர்ட் பண்ண சொல்லிடுவேன். ஓகே, அதுதான் என்னன்னா, ஒன்று அப்டேட் பண்ணு, ஒன்று அப்டேட் ஆர் இன்செர்ட். இதுதான் என்னன்னா அப்செட் குறி. ஓகேங்களா? இதுதான் என்னது, அப்செட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்செட்னா என்னன்னா, ஒரு வேல்யூ 2 மேட்ச் ஆச்சுன்னா அப்டேட் பண்ணிடும், இல்லை அப்படின்னா இன்செர்ட் பண்ணிடும். இதுதான் அப்செட். இங்கே டேட்டா பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மெர்ஜோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்செட்டோட ஒர்க்கையும் பார்க்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணும். என்னன்னா, இது சோர்ஸ், இது வந்து நம்ம நியூவாக வர டேட்டாஸ். ஓகேங்களா? இது வந்து டார்கெட் ஃபேக்ட் டேபிள். இப்போ என்னன்னா, இதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து சோர்ஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து டார்கெட் சைடில் இருக்கிற ஐடி வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒன்று டெலீட் பண்ண முடியும், ஆர் இன்ஆக்டிவ் பண்ண முடியும், இன்ஆக்டிவ் பண்ண முடியும் அந்த ரெக்கார்டை. உங்களுடைய டார்கெட்டில் அந்த டேட்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒன்று டெலீட் பண்ணலாம், இல்லை இன்ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்க டேட்டா பிரிக்ஸில், எஸ்சிடி டைப் 1 சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன் டைப் 1 கான்செப்ட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டேட்டா பிரிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு கேட்டலாக் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டெவ் கேட்டலாக் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் நான் ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணிக்கிறேன். வந்து டெவ்னு ஒரு கேட்டலாக் க்ரியேட் ஆகிட்டு இன்சைடில் நமக்கு வந்து ப்ரான்ஸ் ஸ்கீமா க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னுடைய டார்கெட் டேபிள். என்னுடைய டார்கெட் டேபிள் என்ன இருக்குன்னா, ஆர்டர் ஐடி இருக்குது, கஸ்டமர் ஐடி இருக்குது, ஆர்டர் டேட் இருக்குது, ஸ்டேட்டஸ், அதாவது ஆர்டரோட பெண்டிங் ஸ்டேட்டஸ், ஷிப்டு டெலிவரிலாம் வரும்ல, ஸோ அந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் அந்த ஆர்டர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டர் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு டார்கெட். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கிங்க. ஓகே, பிரான்ஸ் டேபிளுக்குள்ளார போனீங்கன்னா ஆர்டர்ஸ் நமக்கு ஒரு டேபிள். இப்போ நீங்கள் இப்போ இந்த பிரான்ஸ் டேபிளில் நம்ம ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸை ஆட் பண்ணிப்போம். ஓ சாரி, நாட் ஆர்டர் இன்க்ரிமெண்டல், ஃபுல் பாத் கொடுப்போம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 5 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய டார்கெட் டேபிள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ் டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். ஆர்டர்ஸோட அப்டேட்லாம் வந்து அப்டேட் ஆகல அந்த டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டேபிள். ஸோ இப்போது இந்த அப்டேட் டீட்டெயில்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணோம், ஒன்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணோம், இந்த டேபிளில் போயிட்டு அப்டேட் பண்ணோம். இங்கே பெண்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணோம், ஷிப்டுன்னு மாற்றணும். இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்னு மாற்றணும். பட் அது வந்து டேரெக்டாக நடக்காது, அதுக்கு இன்னொரு டேபிள் வச்சுருப்பாங்க. அந்த டேபிள் எல்லாமே நடந்து தென் தான் மெர்ஜ் பண்ணுவாங்க ரியல் டைமில். டேரெக்டாக போயிட்டு ஒரு மெயின் டேபிளில் போயிட்டு டார்கெட் டேபிளை வந்து யாருமே வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அனதர் ஒன் டேபிள் இருக்கும், அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஆர்டர்ஸ் அப்டேட்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சேம் காலம்ஸில் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. சிமிலர் வே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் பார்த்து கொடுக்கணும், இல்லைனா வந்து அதுக்கு வந்து தெரியாது. ஏன்னா மல்டிபிள் ஸ்கீமா மல்டிபிள் கேட்டலாக் இருந்தால் மிஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து அந்த 3 நேம் ஸ்பேஸை கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன், 4 ரெக்கார்ட்ஸை இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் ஐடி 1 2 3 4 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் டேபிள்லே இருக்கும்.
பட் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்டு மோடில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டார்கெட் சைடில் வந்து அப்டேட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். இப்போது இதை வந்து நம்ம எப்படி மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று டேட்டா பிரிக்ஸில் இருக்குது. ஓகே, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே merge, okay, merge into a target table. Okay, dev dot bronze dot orders. இது வந்து நம்ம டார்கெட்னு வச்சுப்போம். யூசிங் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வருது பாருங்க. யூசிங் நம்மளுடைய சோர்ஸ் டேபிள் கொடுக்கணும். நமக்கு சோர்ஸ் டேபிள் dev dot bronze dot orders update. ஓகே, இது வந்து நமக்கு சோர்ஸ் டேபிளாக இருக்கு. ஆன் நீங்கள் என்ன பண்ணுங்க, டார்கெட் சைடில் நமக்கு ஒரு ஆர்டர் ஐடி இருக்கு, கரெக்டுங்களா? தென் சோர்ஸ் சைடில் ஒரு ஆர்டர் ஐடி இருக்கு. இது ரெண்டுமே யூனிக்காக இருக்கும். போத் டேபிள்ஸில் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். வென் மேட்ச் தென் அப்டேட். நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஆல் த வேல்யூஸையும் அப்டேட். சப்போஸ் உங்களுக்கு ஆல் த வேல்யூஸ் வேணாம், எனக்கு வந்து பர்டிகுலராக ஸ்டேட்டஸ் மட்டும் அப்டேட் பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் கொடுங்க. வென் மேட்ச்டு தென் அப்டேட் பண்ண சொல்லிட்டேன். இப்போது சப்போஸ் ஒரு வேளை மேட்ச் ஆகலை, நியூவாக ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம், வென் நாட் மேட்ச், வென் நாட் மேட்ச் தென் இன்சர்ட். தென் இன்சர்ட் ஆல். ஸோ இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல் த காலம்ஸையும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் காலம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் கொடுத்து உங்களுடைய காலம் நேம், ஆர்டர் ஐடி, ஓகே இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ ஆல் த மென்ஷன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணலாம், வேல்யூஸ் கொடுக்கலாம். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்சைடில் அந்த டார்கெட்டு சோர்ஸ் டேபிள் இருக்குல்ல, அதில் வந்து ஆர்டர் ஐடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஆல் த டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் இதை வந்து நான் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து இந்த டார்கெட் டேபிள், அதாவது ஆர்டர்ஸ்ன்ற இந்த டேபிளில் போயிட்டு அப்டேட் ஆகணும். சரிங்களா? இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, டி போட்டிருக்கேன் ஆர்டருக்கு பதில். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். வந்து 4 காலம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். செலக்ட், ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் dev dot bronze orders. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 இருக்குங்களா, இந்த வேல்யூஸ் பாருங்கள், எனக்கு வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு, அப்டேட் ஆகிருக்கு. ரிமைனிங் வேல்யூஸ் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ் எப்படி மெர்ஜ் பண்ணி அப்டேட் பண்ணுறது. வென் டேட்டாஸ்லாம் மேட்ச் ஆனால் அப்டேட் பண்ணிடும், இல்லை அப்படின்னா நியூவாக ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ரெக்கார்ட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டை நான் ஆட் பண்ணுறேன். இதில் ப்ரான்ஸ் அப்டேட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ரெக்கார்டை ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 106 அப்படின்னு கொடுக்குறேன். தென் எவ்ரி திங் இஸ் சேம், தென் பெண்டிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் நெக்ஸ்ட் போயிட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன், மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். இப்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அஃபெக்டட் 5, நம்பர் ஆஃப் ரோஸ் அப்டேட்டட் 4. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த 1006ன்ற இந்த ஆர்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சோர்ஸ் டேபிளில், டார்கெட் டேபிளில் போயிட்டு ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம போய் அதை செக் பண்ணுவோம், வியூ பண்ணி பார்ப்போம் ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆகிருக்கான்னு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஆர்டர் டேட்டாஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக இன்க்ரிமெண்டலில் தான் லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், நமக்கு எந்த டூப்ளிகேட்டும் இல்லை. சேம் டேபிள் தான் அகைன் அண்ட் அகைன் லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து டூப்ளிகேட் இல்லாமல் யூனிக்காகவே மெயின்டைன் பண்ணுது. இதுதான் இன்க்ரிமெண்டல் லோடும் கூட, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட். விக்னேஷன் மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 1005 ஆர்டர் ஐடி இருக்காது. ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணணும், ஒன்று இன்ஆக்டிவ் பண்ணணும் ஆர் டெலீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும். ஸோ அதாவது டார்கெட் சைடில் இருந்து அது எப்படி அச்சீவ் பண்ணோன்னா, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இப்போ when not matched then insert பண்ண சொல்லிட்டேன். when not matched in source side then delete it. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். when not matched ரன் ஆகுது. when not ஓகே, இப்போ 6 rows அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த 1005 ரெக்கார்டு இப்போ டெலீட் ஆயிருக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு 1005 ரெக்கார்ட் டெலீட் ஆயிருக்கு. விக்னேஷன், ஸோ எங்களுக்கு வந்து டெலீட் ஆகக்கூடாது. ஸோ அதை வந்து இன்ஆக்டிவாக பண்ணிவிடுங்க, ரெக்கார்டை வந்து கீப் அப் பண்ணிக்குவோம். ஓகே, ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணுவோம், பட் இன்ஆக்டிவ்னு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் சைடில் ஒரு நியூ காலம் ஆட் பண்ணணும். டார்கெட் சைடில் வந்து ஒரு நியூ காலமாக அப்படி ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர் table name trons.order, then add column name வந்து is active அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன காலம்னா ஒரு ஸ்ட்ரிங் காலமாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸ் டேபிளில் ஒரு நியூ காலம் எனக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். டார்கெட் சைடில் ஒரு நியூ காலம் நமக்கு அப்டேட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு டார்கெட் சைடில் ஒரு நியூ காலம் அப்டேட் ஆகிருக்கு. வேல்யூஸ் வந்து நல்லுன்னு இருக்குது கரண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து சோர்ஸ் டேபிளில் வந்து அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெலீட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அப்டேட் செட். இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த காலம் இஸ் ஆக்டிவ்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம் நேம் என்ன பண்ணணும், டார்கெட் டாட் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்கலாம், நோன்னு கொடுத்துடலாம். ஓகே, அது வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், when not matched insert allனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து இந்த நியூவாக ஆட் பண்ண இஸ் ஆக்டிவ் காலம் வந்து இருக்காது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும், வேல்யூ வந்து நாட் மேட்ச்டு அப்படின்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆல் த காலம்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், காலம் நேம்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, டேட் காலம் அண்ட் ஸ்டேட்டஸ், அமௌண்ட் அண்ட் வேல்யூஸ் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து source, not source, it's target, sorry, source, correct source. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். தென் இங்கே அப்டேட் பண்ணுறோம்ல, when matched, அதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கக்கூடாது, என்னவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கள், டார்கெட் டாட் இஸ் எஸ். இப்போ வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஆமாம், பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு வாட்டி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். உங்களுடைய டேட்டா இப்போ என்ன ஆயிருக்கணும், டெலிட் ஆகக்கூடாது. ஓ
நமக்கு வந்து நோன்ற ரெக்கார்டு இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஆல் த ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த 5 ரெக்கார்டை டெலீட் பண்ண வச்சு அகைன் நம்ம நியூ ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணல. ஆல் த ரெக்கார்டு எஸ் தான். நம்ம என்ன பண்ணுவோம், வந்து சோர்ஸ் சைடு வந்து ஒரு நியூ காலம் 5ன்ற இந்த வேல்யூவை அப்டேட் பண்ணுவோம். 5ன்ற இந்த காலமை நம்ம டார்கெட் சைடு ஆர்டர்ஸ் டேபிளில் அப்டேட் பண்ணோம்னா ஒரு நாட் மேட்ச்டு ரெக்கார்டு வரும்ல. ஸோ அப்போ வந்து நமக்கு இன்ஆக்டிவ் மோடு கிடைக்கும். இப்போ 105க்கு நமக்கு இன்ஆக்டிவ்னு வரணும். நான் அகைன் ரன் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுறோம். நம்மளுடைய டார்கெட் டேபிளில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதாவது டூப்ளிகேட்ஸும் இல்லை, யூனிக்காக தான் இருக்குது. இதுதான் எஸ்சிடி டைப் 1. நம்ம டேட்டாவையும் இன்க்ரிமெண்டலாக லோட் பண்ண முடியும் இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு 1005 வந்து அந்த ஆர்டர்ஸ் டேபிளில் சோர்ஸ் டேபிளும் டார்கெட் டேபிள்லையும் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகுது, இதை வந்து இன்ஆக்டிவ்னு கொடுத்துருச்சு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்டில் இருக்குது, பட் இந்த ரெக்கார்டு இல்லைன்ட்டு நோன்னு கொடுத்து உங்களுக்கு வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் மார்க் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட் டெலீட் பண்ணணும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது சாஃப்ட் டெலீட்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக இங்கே டெலீட் பண்ணும்போது இது வந்து ஹார்ட் டெலீட்னு சொல்லுவாங்க. வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேட்டா வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.